அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சோயா சங்க் 65 எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இதை மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. இப்போ சம்மர் டைம் வந்ததால் நிறைய பேர் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. அது சாப்பிடாம அவாய்ட் பண்ணுறது நல்லதும் கூட. பட் சிக்கன் 65 டேஸ்ட்டில் இந்த சோயா 65 எப்படி செய்ய நீங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி குட்டீஸ்க்கு ஃபேவரட் ஒன்றா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு, அதாவது 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சுடு தண்ணியில் இந்த சோயாவை போட்டுக்கலாம். இந்த சுடு தண்ணியிலே இந்த சோயா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 10 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த சோயாவை. ஒருவேளை தண்ணி உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்தால் கொஞ்சம் பச்சை தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எல்லா தண்ணியும் போகாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 65 செய்கிறதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஒரே ரேஷியோவில் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட போடலாம். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம மீல் மேக்கர் வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊறி இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம இந்த வச்சுருக்கோம்ல இந்த சோயா அது ஒன்றா போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு சைடு ஃப்ரை ஆன உடனே இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் தட்டு ஃபுல்லாக காலி ஆகிடும். ஒன்று கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் சொன்ன மெத்தடில் இந்த சோயா 65 ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு நிற்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.